தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பனை தொழிலை மீட்டெடுக்க விவசாயி ஒருவர் செய்துள்ள சுவாரஸ்யமான புதுமை பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. சாலைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த தினகராஜ் என்ற விவசாயி பனை ஏறும் தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு மாஸ் ஐடியா செய்திருக்கிறார். தனது வீட்டின் அருகே உள்ள 55 அடி உயர பனை மரத்தில் சுமார் 60,000 ரூபாய் செலவில் வீட்டின் மாடிக்கு செல்வது போல இரும்பு கம்பிகளால் வளைவு படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார். இதன் மூலம் வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் மட்டுமின்றி சிறுவர்கள் கூட மிக எளிதாக பனை மரத்தின் உச்சிக்கு சென்று பதநீர் இறக்க முடியும். ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பதநீர் மூலம் 5 கிலோ கருப்பட்டி தயாரித்து நல்ல லாபம் ஈட்டி வரும் தினகராஜ் தான் போட்ட முதலீடு ஒரே வருடத்தில் கைக்கு வந்துவிடும் என்றும் இந்த படிக்கட்டுகள் 15 வருடங்களுக்கு தாங்கும் எனவும் கூறுகிறார். கன்னியாகுமரியில் மீன்வளத்துறையின் எச்சரிக்கை தொழிலே போச்சு அப்படின்னு யோசிக்கிறப்போ மரம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை, அப்போ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்போ ஏறுறதுக்கு ஈஸியாக என்ன வழி உண்டு அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் எனக்கு இந்த படிக்கட்டுற ஐடியா வந்துச்சு. 60,000 ரூபா செலவாயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே இதில் வருமானம் வரும், 1 லட்ச ரூபாய்க்கு பயணி ஏறும். ஆனால் இதுவே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன இதுவே தொழிலாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன இது மாதிரி வேறு மரங்கள் எல்லா மரங்களுக்கும் படிக்கட்டி இந்த தோட்டத்தில் நிறைய பனைமரம் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன்.